திருத்தணியில் வடமாநில இளைஞர் ஒருவரை 4 பேர் போதையில் கொடூரமாக தாக்கிய சம்பவம்தான் இன்று தமிழகத்தையே உலுக்கியிருக்கு. ஒடிசாவை சேர்ந்த சிராஜுங்கிற இளைஞர் திருத்தணி ரயில் நிலையம் பக்கத்துல அந்த சிறுவர்களால் மோசமா தாக்கப்பட்டிருக்கிறார். இப்ப சிராஜ் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. இந்த செயல்ல ஈடுபட்ட அந்த 4 சிறுவர்களையும் போலீஸ் கைது பண்ணி சீர்திருத்த பள்ளிகள் அடைச்சிருக்காங்க. சமீபத்தில் பீகார் பிரச்சார தேர்தலில் கூட பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் வடமாநில இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். அப்போது அது அபாண்டமான குற்றச்சாட்டு என மறுக்கப்பட்டாலும் இப்போது நடந்துள்ள இந்த சம்பவம் அந்த பேச்சிற்கு வலு சேர்ப்பது போல் அமைந்துள்ளதோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. இதற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் இந்த சம்பவத்திற்கு தங்களது கடும் கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க. ஆனா தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வன்முறையை தூண்டுகிற அந்த வீடியோவை மக்கள் யாரும் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற கொடூர செயல்களில் ஈடுபடும் சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று பொதுமக்கள் தங்கள் வேதனையை தெரிவிச்சிட்டு வராங்க. இது ஒரு தனிப்பட்ட தாக்குதல் மட்டுமல்ல, நமது சமூகத்தின் ஒழுக்கம் சிதைந்து வருவதற்கான எச்சரிக்கை மணி. வன்முறை வீரமல்ல என்பதை நமது இளைய தலைமுறைக்கு உணர்த்துவோம்.